வணக்கம். இன்றைய நாள் 4/3/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவர். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கு மாவட்ட ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கை. மத்திய கிழக்கு போர்ச்சூழல், இலங்கை பொருளாதார தாக்கம் குறித்து கலந்துரையாடல். தெற்கு கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து 35 பேர் மீட்பு. ஒரே பாலினத்தவர் சுற்றுலா மேம்பாடு. கொள்கை ரீதியான தடையை அறிவித்தது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை. அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது நடுநிலையானது அல்ல, சோனியா காந்தி குற்றச்சாட்டு. ஈரான் போருக்கு உதவ மறுத்த ஸ்பெயின், ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கும் மாவட்ட ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இருந்து 27,345 நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் போது சந்தேகத்தின் பேரில் 628 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 15 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 265 சந்தேக நபர்களும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த 160 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 168 நபர்களும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 51 சந்தேக நபர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஏனைய போக்குவரத்து குற்றங்களுடன் தொடர்புடைய 3655 பேர் சோதனையிடப்பட்டுள்ளனர். சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் கையொப்பத்துடன் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வரியின் கீழ் பதிவு செய்வதற்கான வருடாந்த வருமான எல்லை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வகையில் 60 மில்லியன் ரூபாயிலிருந்து 36 மில்லியன் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மோட்டார் வாகனங்கள் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போதைய போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதை நிர்வகிக்க எடுக்கக்கூடிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்காலத்தில் அதிகரிக்க கூடிய நிலைமைகளை கணிப்பது சாத்தியமற்றது என்றாலும் அனைத்து துறைகளிலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து அந்த சவால்களை வெற்றி கொள்ள ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் தொடர்பில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் கையிருப்பு தேவைகளை நிர்வகித்தல், சுற்றுலா, ஏற்றுமதி, முதலீடு போன்ற துறைகளிலும் உணவு பாதுகாப்பு குறித்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் மற்றும் இதன் மூலம் இந்நாட்டில் பணவீக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தொடர்பிலும் அதை நிர்வகிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த சூழ்நிலையால் இலங்கை தற்போது அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கும் ஏற்படும் தாக்கத்தை குறைத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிக்கு அறிவுறுத்தினார். கடந்த மாதம் 28ஆம் திகதி தொடக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்துக்குட்பட்ட 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய நலாயினி எனும் குடும்ப பெண் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். 45 வயதுடைய நலாயினி எனும் குடும்ப பெண் இறுதியாக சாம்பல் நிற சாரி அணிந்திருந்ததாகவும் அவர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் 075 694 0655 என்ற எண்ணுக்கும் அல்லது 077 384 83 85 என்ற எண்ணுக்கும் அல்லது 074 157 73 81 ஆகிய கை தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தருமாறும் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இலங்கையின் தெற்கு கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து
35 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை காலியில் உள்ள கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிக தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக இலங்கை விமானப்படை ஒரு விமானத்தை சம்பவம் நடந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இதற்கிடையில் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் விபத்து நடந்த போது கப்பல் இலங்கை கடல் பகுதியில் இல்லை என்று குறிப்பிட்டார். கப்பல் மூழ்குவதாக கடற்படைக்கு வந்த பேரிடர் அழைப்பின் அடிப்படையில் மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன என்பதையும் அமைச்சர் உறுதிப்படுத்தினார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவித்தன. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைக்காக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதும் கோத்தபாய ராஜபக்ஷ SQ-463 விமானத்தில் சிங்கப்பூருக்கு பயணமாகியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தபாய ராஜபக்ஷவை விசாரிக்க குற்றப்புலனாய்வு பிரிவினர் திட்டமிடாத நிலையிலும் அவர் சிங்கப்பூருக்கு திடீரென புறப்பட்டு சென்றுள்ளமை பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோத்தபாய ராஜபக்ஷவை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் நோக்கிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுரேஷ் சாலேவை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் இன்று அதிகாலை சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் டீசலை பதுக்கி வைத்திருப்பதாக சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது அவர்களிடமிருந்து 800 லிட்டர் டீசலை பதுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன போலீசால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சீரான எரிபொருள் விநியோகத்தினை மேற்கொள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DS ராஜகருணாவுடன் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தொலைபேசி ஊடாக நேற்றைய தினம் கலந்துரையாடினார். இதன் போது யாழ்ப்பாணத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அனைத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களும் இன்று பெட்ரோல் விநியோகம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் வரியினை கட்டுப்படுத்தலாம் எனவும் அரசாங்க அதிபர் யோசனை தெரிவித்திருந்தார். அரசாங்க அதிபரின் கோரிக்கைக்கு அமைய கொளன்னாவையிலிருந்து நேரடியாக எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவரால் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் ஒரே பாலினத்தவர் LGBTQ சமூகத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் சுற்றுலா மேம்பாடு நடவடிக்கைகள் குறித்த வழக்கில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எடுத்துள்ள முக்கிய கொள்கை முடிவு இன்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரே பாலினத்தவர் சமூகத்தை மையமாக கொண்ட சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அல்லது மேம்படுத்தும் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காதிருக்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை SLTDA கொள்கை ரீதியான தீர்மானம் எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முன்னதாக ஒரே பாலினத்தவர் சமூகத்தை மையப்படுத்திய சுற்றுலா திட்டம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கி சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரால் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றிற்கு கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தேச கிஷை திஷி தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட குழுவினரால் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர்களில் ஒருவரான வைத்தியர் வசந்த பண்டாரவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இத்தகைய சுற்றுலா திட்டங்கள் நாட்டின் கலாசாரம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு முரணானது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. அதிகார சபை இத்தகைய திட்டங்களை முன்னெடுக்க போவதில்லை என தற்போது கொள்கை ரீதியான முடிவை எடுத்துள்ளதால் இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு ஒரு தெளிவு கிடைத்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகளை பரிசீலித்து வருகின்றது. தொடர்வது இந்திய செய்திகள்.
அமெரிக்கா இஸ்ரேல் படைகளால் குறிவைத்து ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காப்பது நடுநிலையானது அல்ல எனவும், மாறாக அது ஒரு பொறுப்பு துறப்பு. இந்த மௌனம் நாட்டின் வெளியுறவு கொள்கையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி உள்ளது எனவும் இந்திய பாராளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசிய நாடான ஈரான் மீது மற்றொரு மேற்காசிய நாடான இஸ்ரேல் உடன் இணைந்து அமெரிக்கா சமீபத்தில் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்டார். ஈரானும் பதிலடி கொடுப்பதால் மேற்காசிய பிராந்தியத்தில் போர் பதற்றம் நிலவுகின்றது. இந்த விவகாரம் குறித்து ஆங்கில நாளிதழில் காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி எழுதிய கட்டுரையிலேயே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிர்ச்சி அளிக்கும் சம்பவத்தில் மத்திய அரசின் மௌனம் அதைவிட பெரிய கவலையை தருகின்றது எனவும், ஈரானின் இறையாண்மை மீறப்பட்டதையோ அல்லது இந்த படுகொலையையோ மோடி அரசு இதுவரை கண்டிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற வரவு செலவு கூட்டத்தொடரில் 2வது அமர்வில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும், மௌனத்துக்கான காரணம் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க படைகள் ஸ்பானிஷ் தளங்களை பயன்படுத்த அனுமதிக்காததற்காக ஸ்பெயின் மீது முழு வர்த்தக தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்பெயின் மிகவும் மோசமாக செயல்படுகிறது என்றும், ஸ்பெயினுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசண்டிடம் கூறியதாகவும் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நாங்கள் துண்டித்து வருகின்றோம். ஸ்பெயினுடன் நாங்கள் எதையும் விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை ஈரான் மீதான குண்டுவீச்சு தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தகத்தை துண்டிக்க டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல்களுக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் பதிலளித்துள்ளார். இன்று புதன்கிழமை காலை தொலைக்காட்சியில் உரையாற்றிய சான்செஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை போர் வேண்டாம் என்ற வார்த்தைகளுடன் சுருக்கமாக கூறலாம் என்று குறிப்பிட்டார். அமெரிக்கர்களால் பல தாக்குதல் அலைகள் நடந்துள்ளன. ஆனால் 3வது அலை இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சரான மார்க்கோ ரூபியோ கடுமையாக எச்சரித்துள்ளார். கூடிய விரைவில் அதுவும் வரவுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க கூட்டுப்படை இராணுவத்தின் தலைவரான டொன் கெய்ன் திங்களன்று அந்த பிராந்தியத்திற்குள் இன்னும் அதிகமான இராணுவ தளவாடங்களை நகர்த்தி வருவதாக கூறியதை நாம் கேள்விப்பட்டதற்கு இது பொருந்தும் என சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து ஈரான் முழுவதும் கிட்டத்தட்ட 2000 இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும், ஓர் நீர்மூழ்கி கப்பல் உட்பட 17 ஈரானிய கப்பல்களை அழித்ததாகவும் அமெரிக்க இராணுவ மத்திய கட்டளை சென்ட்காம் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் கூறுகிறார். இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவிலிருந்து 50,000க்கு மேற்பட்ட துருப்புகள், 200 போர் விமானங்கள், 2 விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்கள் பங்கேற்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 2026 ICC ஆடவர் D20 உலக கிண்ணத்தின் முதலாவது அரையிறுதி போட்டியில் இன்று தென்னாப்பிரிக்க அணியும் நியூசிலாந்து அணியும் மோதுகின்றது. இந்த போட்டியானது இன்று இரவு 7 மணிக்கு கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பமாகும். ஜடன் மாக்ரம் தலைமையிலான அணியானது தொடரில் இதுவரை தொடர்ச்சியாக 7 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் தொடக்கத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியிருந்தது. மறுபுறம் மிட்செல் சான்னர் தலைமையிலான நியூசிலாந்து அணியானது கலவையான வெற்றி தோல்வியுடன் அரையிறுதிக்குள் நுழைகின்றது. சர்வதேச D20 போட்டிகளில் இரு அணிகளும் இதுவரை 19 போட்டிகளில் மோதியுள்ளன. இவற்றில் தென்னாப்பிரிக்கா 12 வெற்றிகளையும் நியூசிலாந்து 7 வெற்றிகளையும் பெற்றுள்ளன. அதே நேரம் D20 உலக கிண்ண அரங்கில் இரு அணிகளுக்கு இடையிலும் நடந்த 5 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
D20 உலக கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயித்த 196 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்திய இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியாவின் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 195 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டன. பதிலுக்கு 196 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 199 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்ட சஞ்சு சாம்சன் வெறும் 50 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 97 ஓட்டங்களை குவித்து அணியை அரையிறுதிக்கு அழைத்துச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.